அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாத் மீடியா. நான் உங்கள் சந்தோஷம். இன்னைக்கு அருண் ஐபிஎஸ்க்கு லஞ்ச ஒழிப்புத்துறையை கொடுத்துருக்காங்க. அது பரவலாக கடுமையான எதிர்ப்பை சம்பாதிச்சிருக்குது. சவுக்கு சங்கர் சொல்கிறாரு அவர் 500 கோடி அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்காருன்னு. இன்னும் பலரும் டிவிகேவுக்கு எதிராக செயல்பட்ட ஒருத்தரை ஏன் இப்படி பதவி கொடுத்துருக்காருன்னு கேட்குறாங்க. விஜய் பதவி கொடுத்தாருன்னா எப்போதும் ஏதாவது ஒரு சரியான நோக்கத்தோடு தான் கொடுத்துருப்பாரு. அருண் என்ன செய்ய போகிறார் ஐபிஎஸ்? அவர் சொல்கிறார், இப்போ ஹைகோர்ட்டில் நான் 28 வருஷமாக வேலையில் இருக்கேன், ஒரு புகார் கூட என் மேலே பதிவாகலை, ஒரு புகாரும் வரலை. ஆனால் இப்போ திட்டமிட்டு பொய்யை பரப்புகிறாங்க. ஆனால் உண்மையிலே அப்படி அருண் ஐபிஎஸ் நடந்து கொள்வாரா? இல்லை இந்த போக்கிரி படத்தில் தான் யாருன்னு வெளியில் அம்பலப்பட்டதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டரையே பிடிச்சி இழுத்துட்டு போவார், வா வண்டியை ஓட்டுந்து குற்றவாளிகளை காட்டுன்னு. அந்த மாதிரி ஏதாவது ஐடியாவில் பண்ணியிருக்காராங்கிறது தெரியல. ஆனால் தமிழ்நாட்டில் மோடிஜி சொன்னார் 2014, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்தின் அக்கௌண்ட்லேயும் போடப்படுனார். ஆனால் செய்யலை, அது ஒரு ஃப்ராடு கம்பெனி. ஆனால் விஜய் அவர்கள் இன்றைக்கி இந்த அருண் ஐபிஎஸ் நியமிச்சிருக்கிறத பார்க்கும்போது உண்மையாகவே அவர் நேர்மையாளராக இருந்தால் வீட்டுக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம். அவ்வளவு ஊழல் பணம். வீட்டுக்கு வீடு கிலோ கணக்கில் தங்கம். யார் வீட்டில்? எல்லாம் அந்த அரசு அதிகாரிகள் வீட்டில். கடைநிலை அதிகாரி 200 கோடி ரூபா சம்பாதிக்கிறான். டாப்பில் போனோம்னா 5000 கோடியிலேருந்து 20,000 கோடி வரைக்கும் சேர்க்குறான். பணத்தை அள்ளுறான் அந்த தலைமைச் செயலகத்தில் இருக்கிற அதிகாரிங்க. மாவட்ட கலெக்டர்கள், ஐபிஎஸ் அதிகாரிகள் கேட்க வேண்டாம், வாரி சுருட்டான். மாவட்டத்தில் இயக்குநர்களாக இருக்கான், கலெக்டருக்கு அடுத்த நிலையில் இருக்கிற துறை இயக்குநர்கள், அவன் சரியான போட்டுக்கிட்டு இருக்கான். அது மாதிரி ஆர்டிஓ, அதை விட மேலே இங்கே ஆர்டிஓ ரோடு, அது மாதிரி சார் பதிவாளர்கள் லட்சமாக கோடி ஆள்றான். இந்த பணத்தெல்லாம் நம்ம அருண் ஐஸ்கிரீம் வசூலிக்கிற சூழல் இருந்தால் விஜய் அவர்கள் சொன்னதைப் போல சொன்னதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன் என்று பதவியேற்பு விழா அல்லது ஏதோ ஒன்றில் பதவியேற்பு விழாவில் தான் சொன்னார் விஜய் அவர்கள். அதை நிறைவேற்றும் முகமாகத்தான் அருண் ஐபிஎஸ்ஸை நியமித்திருக்கிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.